தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில் இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு ஆகையால் பெண்களே, நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைய தவற. வணக்கம். இன்றைய காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த அக்டோபர் மாதம் தொடங்கி வரக்கூடிய முதல் சக்தி வாய்ந்த பெரிய அமாவாசை. ஆமாங்க, மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மகாலய பக்ஷ அமாவாசை பெரிய அமாவாசையாகவே கருதப்படுகிறது. இது மகாலய அமாவாசை ஆகும். இந்த மகாலய அமாவாசை இம்முறை 2 அக்டோபர் 2024 புதன்கிழமை அன்று வருகிறது. சரியா சொல்லணும்னா அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை இரவு 10:35 மணி அளவிலே தொடங்கிறதுங்க. செவ்வாய்க்கிழமை தொடங்கக்கூடிய அமாவாசை திதியானது புதன்கிழமை ஒரு நாள் முழுவதுமாக இருக்கிறது. மறுநாள் வியாழக்கிழமை அதிகாலை 12:34 மணி வரையில் இந்த அமாவாசை திதி இருக்கிறது. எனவே மகாலய பட்சத்தை ஒட்டி வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை பூஜை செய்ய எண்ணுபவர்கள் 2 அக்டோபர் புதன்கிழமையன்று தாராளமாக ஒரு நாள் முழுவதும் நம்ம வீடுகளிலும் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகளை செய்திடலாம். முன்னோர் வழிபாடு, பித்ரு வழிபாடு என்பது இப்போது அதிகப்படியாக நம் எல்லோரும் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகவே இருக்கிறதுங்க. ஆமாம், தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும், பல இன்னல்களை தகர்த்து ஏறுகிறது. இந்த மகாலய பட்ச நாளை ஒட்டி வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று காலையில் 9:30 மணிக்குள்ளாரவே நம்ம தர்ப்பணம் செய்திடல் வேண்டும். இன்றைய நாள் சூரிய உதயம் என்பது காலை நேரம் 6:02 மணி அளவில் வருகிறது. இந்த நேரத்தில் இருந்து காலை 9:30க்குள் நம் தர்ப்பணம் காரியங்களை செய்து முடித்திடல் சிறப்பு. அமாவாசை காலங்களில் காலையில் எழுந்தவுடனே முதல்ல முன்னோர் வழிபாட்டை முடித்த பிறகுதாங்க அன்றைய நாள் தெய்வ வழிபாட்டினை நம்ம செய்திட வேண்டும். இது நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்த நம் முன்னோர்களுக்கு நிறைவு கூர்ந்து அவர்களை வழிபடும் ஒரு முக்கியத்துவமாகவே கருதப்படுகிறது. அதே போலதாங்க இன்றைய நாளிலும் முதல்ல நம்ம முன்னோரை வழிபட்ட பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்ப காரியங்களை முடித்துவிட்ட பிறகுதான் இன்றைய நாளில் தெய்வ வழிபாட்டினை நம்ம செய்திட வேண்டும். அதனாலே காலையிலேயே முதல்ல முன்னோர் வழிபாட்டினை முடித்துட்டு அதற்கு பிறகு நம்ம வீடு மற்றும் கோவில்ல தெய்வ வழிபாட்டினை தாராளமாகவே செய்திடலாம். இன்றைய நாள் காலையில் தர்ப்பணம் முடித்த பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் மற்றும் வெல்லம் கொடுப்பது சிறப்பு. தொடர்ந்து காலை 11:30 முதல் மதியம் 12:30க்குள் பித்ருக்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து வாழை இலையில் வைத்து நம்ம இன்றைய நாளில் பூஜை செய்திடல் வேண்டும். இது மகாலய அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய படையல் முறையாகவே கருதப்படுகிறது. ஆமாங்க, படையலிட்டு முன்னோரிடம் உங்களுடைய குறைகளை வேண்டி வழிபடுங்க. நிச்சயமா எப்படியாவது குறை தீரும் வழி உங்களை வந்து சேரும். இவ்வாறாக மகாலய அமாவாசை வழிபாட்டினை நம்ம செய்திடலாம். தவிர்க்க முடியாத காரணங்களினால் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியும் மகாலய அமாவாசைக்கு உண்டான எளிய வழிபாட்டினை செய்திடலாம். அதாவது காலையில் எழுந்தவுடனே நம்ம வீட்டில் உள்ள முன்னோர் படத்தினை சுத்தம் செய்து படத்திற்கு பொட்டு வைத்து அவர்களுக்கு என தனி ஒரு தீபத்தை ஏற்றி முன்னோர் வழிபாட்டினை நம்ம செய்திடலாம். அதன் பிறகு வேலைக்கு செல்வதும் சிறப்பே. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இன்றைய நாள் முன்னோருக்கு பிடித்த உணவுகளை நம்ம சமைத்து அவர்களுக்கு படையில் இடுவது சிறப்புங்க. தொடர்ந்து இன்றைய நாள் செய்யக்கூடிய தானமும் புனிதமாக கருதப்படுகிறது. இயலாதவர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பு. மிருகங்களுக்கும் இன்றைய நாள் உணவு தானம் செய்வது உயர்ந்ததாகவே கருதப்படுகிறது. காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைப்பது, நீர் வைப்பது சிறந்த தானமாகவும் சொல்லப்படுகிறது. மகாலய பட்சம் முழுவதும் நம் முன்னோர் வழிபாடு செய்வது நல்லதுங்க. அப்படி வாய்ப்பு கிடைக்கா பட்சத்தில் இந்த மகாலய அமாவாசை நாளிலாவது அவசியமா நம்ம முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கான செய்ய வேண்டிய கடமைகளையும் வழிபாடுகளையும் நிச்சயமா நம்ம செய்திடல் வேண்டும். பொதுவாகவே 3 அமாவாசைகள் சிறப்பாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை பித்ரு லோகத்திலிருந்து பித்ருக்கள் பூலோகத்திற்கு கிளம்புவதாக ஒரு ஐதீகம்.
இன்றைய மகாலய அமாவாசையில் பித்ருக்கள் பூலோகம் வந்தடைவதாகவும் நம்பிக்கை உள்ளது. அதே போல தை அமாவாசையில் பித்ருக்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்புவதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலய அமாவாசையில் நம்ம கஷ்டங்கள் தீர செய்யக்கூடிய வழிபாடுகள் யாவுமே பலிதமாகும். மீண்டும் ஒரு பயனான ஆன்மீக தொகுப்புடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.